4, 5 வகையான தேவைகளுக்கு காப்பிரைட் எடுக்க முடியும். அதாவது ஒரு எழுத்துப்பூர்வமா ஒரு கதை, இல்ல ஒரு பாட்டு, ஒரு பாடல், இல்ல ஒரு வசனமாக இருக்கட்டும். இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்லாம, கம்ப்யூட்டர் ப்ரோகிராம்னு சொல்லப்படுற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ப்ரோகிராமு, அது சம்மந்தப்பட்ட ஃப்ளோ சார்ட்ன்னு சொல்லுவோம். இது இல்லாம ஒரு காணொளி, வீடியோ பதிவு, இந்த மாதிரி இருக்கிறது. இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா காப்பிரைட்டுங்கிறது ஒரு ஒரு வரைபடம், ஒரு படம் வரையப்படுது, ஆர்டிஸ்டிக் ஒர்க்குன்னு சொல்லப்படுற அந்த விஷயங்களுக்கும் காப்பிரைட் கவர் ஆகும். பேட்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு கண்டுபிடிப்பை நாம் உருவாக்கும்போது, அந்த கண்டுபிடிப்புக்காக நாம் வாங்குகிற ஒரு அங்கீகாரமா பேட்டண்ட்னு நம்ம சொல்கிறோம். இப்போது பேட்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு தேசிய அளவில் அதுக்கான உரிமையை பாதுகாக்கிறதுக்கான நடைமுறைகள் இருக்குது.